இந்த பையன் வச்சிருக்க மினியாச்சர் கிட்குள்ள ஒரு ராஜ்யமே வாழ்ந்துட்டு இருக்கு. அவன் தலையில இருந்து சின்ன முடி விழுந்தது அந்த ராஜ்யத்துல இடி விழுந்த மாதிரி கேக்குது. அந்த ராஜ்யத்துல எதிரி நாட்டுக்காரங்க அந்த நாட்டையே கொளுத்திட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ மினியாச்சர் கிளீன் பண்ண ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல தண்ணி அடிக்கிறான் பாருங்க. அது மழையா பெஞ்சு நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிருது. அந்த நாட்டு மக்கள் கடவுள் அனுப்பிச்சதுன்னு நினைச்சு பிரேயர் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு மினியாச்சர் உள்ள மனுஷங்க வாழுறது தெரியுது. அந்த நாட்டு மக்கள் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கடவுள் கிட்ட பிரேயர் பண்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஒரு டேப்லெட் அந்த கிணத்துக்கு போடுறான். அந்த தண்ணி குடிச்ச மக்கள் எல்லாருக்குமே நோயும் சரியாயிடுச்சு. கடவுளே தீர்த்தத்தை கொடுத்துட்டாங்கன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறப்போ எதிரி நாட்டு ராஜா அன்னைக்கு நைட்டே வந்து ஒழுங்கா கதவை திறங்க, ஏதோ கடவுள்ன்றீங்க தீர்த்தத்தை கொடுத்தாருன்றீங்கன்னு அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. இவங்களும் கதவு திறக்க மறுத்தனால ஒரு போர்படையே கூட்டின்னு வந்துட்டாரு. இது பார்த்த ஹீரோ இருங்கடா உங்களை பயன்படுத்துறேன்னு பேய் படத்தை போட்டு விட்டுறான். மூவில வர பேயெல்லாம் பார்த்ததும் எதிரி நாட்டுக்காரங்க பயந்து ஓடிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ராஜ்யத்துல இருந்த ராணி கேட்டதெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல மினியேச்சர்ல இருந்து வெளியே வந்துடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவை 4 கேங்ஸ்டர்ஸ் வாங்கின கடனை திரும்ப கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நடக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராணி அந்த கேங்ஸ்டர்ஸ் அடிச்சு துரத்திட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறா.